துபாயோட எம்ப்ளாய்மெண்ட் விசா எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் துபாயோட எம்ப்ளாய்மெண்ட் விசா. இதை எதை வச்சு எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டாக என்ட்ரி பர்மிட் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, அதாவது அந்த விசா எந்த தேதியில் கொடுத்தாங்க, எங்கே வச்சு கொடுத்தாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த விசா எந்த தேதி வரைக்கும் செல்லுபடி ஆகுன்றத வேலிட் அன்டில்னு கொடுத்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த டேட் வரைக்கும் தான் வேலை செய்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு கொடுத்துட்டாலே அது குறைஞ்சது 2 வருஷம் அந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இது என்ன டேட் அப்படின்னா, அந்த விசா அந்த தேதி வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். அந்த தேதிக்கு உள்ள அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் போயிருக்கணும். அப்படி போகலைன்னா அந்த விசா எக்ஸ்பைரி ஆகிடும், அதாவது காலாவதி ஆகிடும். அதுக்கு மேலே அந்த விசாவை பயன்படுத்தி அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது. இதை குறிக்கிறதுக்காக தான் இந்த டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த விசா யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க பேர், அவங்க அப்பா பேர், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க பாஸ்போர்ட் நம்பர், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த இடத்துல அவங்க என்ன வேலைக்காக துபாய் வரப்போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரோட நேம், அதாவது அந்த விசாவை யார் அப்ளை பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. என் பேர் நந்தகுமார், நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.